ரொம்பவே சிம்பிளான 10 வழிகள பயன்படுத்தி சேமிப்ப ஸ்டார்ட் பண்ணிறலாம். சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ, அத விட அந்த பணத்த நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல ரொம்பவே சிம்பிளான 10 வழிகள பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இது முழுக்க முழுக்க ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் தான். இதில அந்த 10 பாயிண்ட்டுகளையுமே அடுத்த வீடியோல ரொம்பவே கிளீனா, ஃபுல்லா ஒவ்வொரு பாயிண்ட் அவுட்டா பண்ணி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இத வந்து ஒரு அவுட்லைன் வீடியோவா நீங்க எடுத்துக்கோங்க. இதில இருக்கக்கூடிய அந்த 10 விஷயங்களையுமே நெக்ஸ்ட் வீடியோல நல்லா எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க அந்த 10 வழிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துரலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிராக்டிஸ் மனி மேனேஜ்மெண்ட். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நிர்வாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த தொழிலா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும். ஒரு குடும்பத்தையும், ஒரு தொழிலையும் நம்ம நிர்வகிக்கிற முறைகள்ல தான் அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுடைய பணத்த நீங்க சேமிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அத எப்படியெல்லாம் மேலாண்மை, நிர்வாகம், அந்த திறமைகளை எப்படியெல்லாம் நமக்குள்ளாக வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். செகண்ட் வந்து விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சேவிங்ஸ்க்கான கோல்ஸை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் ஒரு பிரதர் வந்துட்டு ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணி ஒரு 60 டேஸில் ஒரு 1,00,000 வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணார். செட் பண்ண ஒரு டேஸ் வந்து 60 டேஸ். அதில் டார்கெட் பண்ண அமௌண்ட் 1,00,000. அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கோல்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கணும். நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரெயின்கள் வந்து போகுது. இப்போ நீங்கள் அதில் எதில் வேணாலும் ஏறி பயணம் செய்யலாம், எந்த இடத்துல வேணாலும் இறங்கலாம். ஆனால் உங்களுக்கான இலக்கு என்ன? நீங்க போக வேண்டியதன் நோக்கம் என்ன? அப்படிங்கிறத தெரிஞ்சா மட்டும் தான், அந்த உங்களுக்கான சரியான ட்ரெயின்ல உங்கனால பயணம் செய்யறதுக்கு முடியும். ஸோ உங்களுடைய இலக்குகள நிர்ணயிச்சுட்டு, அதுக்கப்புறமா பணங்கள சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் நீங்க செட் பண்றீங்க இல்லையா? அந்த கோல்ஸை எல்லாத்தையுமே கேட்டகரிஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு வாரத்தில எதெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க? இந்த 1 மந்த்துக்கு என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? 1 இயர்ல என்ன அச்சீவ் பண்ண போறீங்கங்கிறத கேட்டகரி பண்ணுங்க. அத வந்து நீங்க 2 தரப்பா நீங்க பிரிக்கலாம். ஒண்ணு ஷார்ட் டெர்ம், இன்னொன்னு லாங் டெர்ம் அப்படின்னு. ஷார்ட் டெர்ம் அப்படிங்கிறது இந்த இயர் நான் எப்படி என்னுடைய குழந்தைகளுடைய ஃபீஸ பே பண்ண போறேன்? என்னுடைய கடன்களை எப்படி அடைக்க போறேன்? அப்படிங்கிற மாரி இருக்கலாம். ஒரு லாங் டெர்ம் அப்படிங்கிறது ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கேன். அந்த பெண் குழந்தைக்கு 21 வயசுல நான் கல்யாணம் பண்ணும்போது என் கையில இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும். இல்ல என்னுடைய ரிட்டயர்மெண்ட்ல நான் இந்த மாரியான ஒரு சேவிங்ஸ நான் வச்சிருக்கணும். நான் ரிட்டயர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த இன்கம் சோர்ஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு இன்கம் வந்து கிரியேட் ஆகுற மாரி நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கோல்ஸை எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி அதில நீங்க பணத்த சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். கிளியர் யோர் டெப்ட்ஸ். உங்களுடைய கடன்கள அடைச்சிட்டு சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் சேமிப்புக்கான முதல் படியே. நீங்க ஒரு பக்கம் பெரிய கடன்களை எல்லாத்தையுமே வச்சுட்டு, ஒரு ரூ. 100 நீங்க அதில சேர்த்து வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் அந்த ரூ. 100யும் எடுத்து உங்களுடைய கடன்கள அடைச்சிட்டு, அதுக்கப்புறமா உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனோட உங்களுடைய கோல ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பாதையில நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுவரைக்கும் அதை யாருமே பயன்படுத்தாத ஒரு பாதை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய முள் செடிகளை எல்லாம் வெட்டி, அதில் இருக்கக்கூடிய கீழ இருக்கக்கூடிய முள்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அதை சுத்தப்படுத்திட்டு அந்த பாதையில நடக்கிற பொழுது ஈஸியா உங்களுடைய இலக்க நீங்க அடைஞ்சிட முடியும். ஆனா அந்த முள் செடியிலேயே நீங்க பூந்து போறீங்கன்னா நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் வரும். துணிகள் முள்ளுல மாட்டும். இந்த மாதிரி தான் கடனை வச்சுட்டு நீங்க சேமிக்கிறதுமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முள்ளா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடன்களையுமே எடுத்துட்டு அந்த பாதையில நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பட்ஜெட்டை வந்து செட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்த நான் செய்ய போகிறேன் அப்படின்னாவே, அது எதுவாக இருந்தாலும் அது நோட்டில் உங்கள் கைப்பட அதை நீங்கள் எழுதி அதை பழகும் பொழுது உங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை ப்ராப்பராக செய்கிறதுக்கு நிறையா கைட் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறையா நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் பிளானர் வாங்கணும், ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அது ரொம்ப நீட்டாக டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஈவன் உங்களுடைய குழந்தைகளுடைய பழைய ஹோம்ஒர்க் நோட் இருந்தால் கூட, ரஃப் நோட் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து எழுதுங்க. முதல்ல எழுதுறதுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எதில் வேணாலும் எழுதலாம்.
ஸோ ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்கள். இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய செலவினங்கள வந்து குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. செலவுகள எதெல்லாம் அனாவசிய செலவுகள், எதெல்லாம் முக்கியமான செலவுகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணுங்க. ஸோ ட்ராக் பண்ணி அந்த எக்ஸ்பென்சஸ தேவையில்லாதது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறது மூலியமா உங்களுடைய பணத்தை ரொம்பவே ஈஸியாக சேமிச்சுறதுக்கு முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ஹான்ஸ் மனி வேல்யூ. உங்களுடைய பணத்தினுடைய மதிப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத பாருங்க. நீங்கள் ஒரு ரூ. 10 நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது ஒரு 10 நாளுக்கு அப்புறமோ, இல்ல 10 வருஷத்துக்கு அப்புறமோ, அந்த ரூ. 10 மதிப்பு கூடி இருக்குமா, இல்ல இறங்கி இருக்குமா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப வந்து ஒரு பவுன் வந்து 56,000, 57,000க்கு வித்துக்கிட்டு இருக்கு. ஆனா இதுவே நம்மளுடைய அம்மாக்களுடைய காலங்கள்ல ஒரு பவுன் ரூ. 150க்கும் வாங்குனாங்க. இப்ப சொல்லுவோம், நாங்கலாம் ரூ. 150 வாங்கினோம், இன்னைக்கெல்லாம் 50,000க்கு விக்குது அப்படிம்பாங்க. ஆனா இது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தினுடைய வேல்யூ அதிகரிச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ரூ. 150 அப்படிங்கிறது இப்பத்த விலைக்கு வந்து அது ரூ. 150 இருக்கு. ஓகேங்களா? பணமா கால்குலேட் பண்ணும்போது அது வெறும் ரூ. 150 நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்த காலத்துல அந்த ரூ. 150ங்கிறது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பணங்களுக்கு அது ஈக்குவலா வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. ஸோ உங்களுடைய பணத்தை எங்கெல்லாம் அதனுடைய மதிப்பீடுகள வந்து அதிகரிக்க முடியும். ஸோ நான் ஒரு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றேன்னா, ஒரு 10,000 நான் சேமிக்கும் பொழுது அந்த 10,000 ரூபாயாவே என் கையில இருக்கும். அத ஒரு தங்கமாவோ, இடமாவோ வாங்கி போடும் பொழுது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய மதிப்பு வந்துட்டு லட்சங்கள்ல அதிகரிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி எப்பல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் மணியினுடைய வேல்யூ அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பட்ஜெட்டா இருக்கட்டும், இல்ல சேவிங்ஸா இருக்கட்டும், அந்த 2யுமே மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் அதனுடைய வேல்யூவ நம்மனால இன்க்ரீஸ் பண்றதுக்கு முடியும். நீங்க உங்களுடைய பட்ஜெட் நீங்க போட்டு அத கரெக்ட்டா மானிட்டர் பண்ணீங்கன்னா, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்கிறத அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய சேவிங்ஸ எங்கெங்கே எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது மூலியமா, அந்த இன்வெஸ்ட்மென்ட்னுடைய வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும், பணத்த டபுள் ஆக்குறதுக்கு முடியும் அப்படிங்கிறத உங்களால கத்துக்கிறதுக்கு முடியும். உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய அவசர காலங்களுக்கு நம்மளுக்கு உதவி செய்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தொகை அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஃபண்டு தான். அது மெடிக்கலா இருக்கட்டும், எனிதிங் நம்மளுக்கு ஒரு அவசரம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்துல அது லிக்விட் கேஷா உங்க கையில இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒரு அசட்டா இருக்கு அப்படின்னா, அத சேல் பண்ணிட்டு உங்கனால அந்த கேஷ வந்து கேதர் பண்றதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் வந்து நீங்க எடுக்கும். பட் அது லிக்விட் கேஷாவோ இல்லைன்னா நம்ம டக்குன்னு கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு ஜுவல்லாவோ வந்து இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய இந்த 10 பாயிண்ட்டுகளையுமே இப்போது லைக் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மனி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, அந்த எந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் கோல்ஸை வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான கோல்ஸ் இருக்குது, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் வந்து இருக்குது, ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவாக இருக்கட்டும், உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கடன் வகைகள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நீங்கள் அடைக்கலாம். ஸோ பிரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.